க்ரீன் டீ குடிக்கிறீங்க? நான் தண்ணி குடிச்சிட்டு வந்து க்ரீன் லீவ்ஸ் சாப்பிடுவேன். ஹாய், நாங்கள் தென்காசிக்கு ட்ரிப் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு டே அம்பாசமுத்திரம் போனோம். பக்கத்தில் குற்றாலம் எல்லாமே பார்த்தோம். நாங்கள் மேக்கரை எல்லாமே பார்த்தோம். அம்பாசமுத்திரம் வந்து என் ஃபாதரோட நேட்டிவ் பிளேஸு. ஸோ அந்த இடம்லாம் கொண்டு போய் பசங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே போன உடனே நுங்கு சாப்பிட்டோம். நுங்கு பதினி, நம்ம ஊர் சைட்னாலே அது நுங்கு பதினி ஃபேமஸ். இங்கேயே கிடைக்குது. பட் ஊர் சைடில் வந்து அது ரெகுலராக எல்லோரும் நாங்கள் சின்ன வயசு சைல்டுஹுட் டேஸில் வந்து லீவுக்கு போகும்போது சாப்பிடுவோம். பட் ஆனால் எல்லாம் நாங்கள் என்னமோ வெளியூர்லேருந்து வந்த மாதிரி அது காஸ்ட்லியாக சொன்னாங்க. பட் ஆனால் அந்த ரேட் அது கிடையாது, கம்மி தான். அங்கே வந்திருக்க எல்லாருமே அங்கே நின்றுட்டுருக்கவங்க எல்லாம் அதை பற்றி விசாரித்தாங்க, ஜாஸ்தி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அம்பாசமுத்திர ஊரே அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் பதினியில் நுங்கு போட்டு கொடுப்பாங்க. மாம்பழ சீசனில் மாம்பழம் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஆன் தி வேல பாருங்கள், 2 பக்கமும் மரங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஊரே அவ்வளோ அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாட்டி தாத்தாலாம் இருக்கும் போது அங்கே வந்து நாங்கள் போயிருக்கோம். இது வந்து ஃபுல்லாக அப்பா ஊர் சைடு, அப்பாவோட அம்மா அப்பா இருந்த ஊர் சைடு இது. எங்கள் தாத்தா பாட்டி, அப்பா தாத்தா பாட்டி இது. இந்த மலையெல்லாம் பாருங்கள். எனக்கு அந்த ஊருக்கு போயிட்டு திருப்பி வரவே மனசில்லை, அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாருமே படித்து ஜாப்க்காக தான் எல்லாம் வெளியில் சென்னை அங்கெல்லாம் வந்துடுறாங்க. ஆனால் நேட்டிவ்லேயே இருந்து அங்கேயே பிஸ்னஸ் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிருக்கலாம். எனக்கெலாம் அப்படி தான் தோணுது. வீடுங்கள்லாம் பாருங்கள், அந்த காலத்து வீடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ தாத்தா பாட்டி இல்லை, அதனால் வந்து ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்க அங்கே ஃபுல்லாக. காரை பார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு இடம் தேடிட்டு இருந்தோம், எங்கேயுமே கிடைக்கல. சரி, அந்த குளிக்கிற இடத்துக்கிட்டே எடுத்துகிட்டு போயிடலான்னு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன ரோடு தான், நல்லா சிமெண்ட் போட்டு ரோடு நல்லா இருந்தது. ஆனால் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே திருப்பறதுக்கு முடியுமான்னு யோசித்தோம். பட் பரவாயில்ல, போயிட்டு யூட்டன் போட்டு வர அளவுக்கு இடம் இருந்தது. இவருங்க மாட்டுக்குட்டிங்கள்லாம் எப்படி போகிறாங்க ஜாலியாக. 2 பக்கமும் நெல் இப்போ தான் அறுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அது ட்ரையாக இருக்கு. விடு, அவன் நீச்சல் அடிப்பான். விடு விடு, வேணாம் வேணாம், அம்மா காதில் தண்ணி போகும். அவன் அப்படியே உள்ள கூட்டு போ. பயப்படுறாங்க. வாடா, நீ இறங்கி வாடா, பேண்ட் போட்டு அவனுக்கு பிடிச்சிக்கோன்னு. அதில் உள்ள போ. இது வந்து தாமிரபரணி ஆறு. குளிக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு பேக் சைடில் படிக்கட்டுலாம் படித்துறன்னு சொல்லுவாங்க, அதில் கீழே வந்து அந்த குளிக்கிற இடம் இது. எல்லோரும் வந்து துணி துவைச்சி குளிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மழைலாம் வந்துடுச்சுன்னா தண்ணி நல்லா வரும். ஃபஸ்ட்டு எங்கள் பாட்டி தாத்தா ஊரில் இருக்கும்போது ஊர்க்காடு அவங்க, அதுக்கு பின்னாடி வாய்க்காலில் போகும் தண்ணி. நான் சின்ன குழந்தைங்கள போகும்போது நீச்சல் அடி, நீச்சல் அடி, விட்டுருவேன். நீச்சல் அடி, நீச்சல் அடி. அப்படியே கூட்டு போகணும். இங்கே வா, நீச்சல் அடி. நானும் அவன் கூட சேர்ந்து போயிடுவேன். அப்படியே இங்கே வர சொல்லு. தண்ணி அடிச்சிட்டு போறா கேமரா.
ஆளுக்குட்டி மா ஏமா தண்ணிக்குள்ள மூஞ்சில கை வச்சுட்டு உட்காந்துரு. நாங்க தாமிரபரணி தண்ணியில குளிக்கிறோம். சார் அவுத்து விட்டுறேன் அவனை. இலை பிச்சு தின்னுட்டு இருப்பான். குளிச்சு முடிச்சுட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ். டூ க்ரீன் லீவ்ஸ். நீங்கள் என்னடா க்ரீன் டீ குடிக்கிறீங்க? நான் தண்ணி குடிச்சிட்டு வந்து க்ரீன் லீவ்ஸ் சாப்பிட வேண்டாம். என்னவோ இவனுக்கு இந்த இலை ரொம்ப பிடிச்சிச்சு. ஜாலியாக இருந்தது தண்ணியில் குளிக்கிறதுக்கு. சூப்பராக ஆல்வினும் குளித்தான். குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் பசி எடுத்து குளித்த உடனே சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டல் தேடி போனோம். அங்கே இருக்க எல்லாம் கேட்டுட்டு ஒரு குட்டி கடையில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே வந்து சின்ன சின்ன கடைங்க தான், ஆனால் அந்த கடைங்களில் சாப்பாடு நல்லா வீட்டு சாப்பாடு மாதிரி சூப்பராக இருந்தது. பொதுவாக இந்த தண்ணியில் சமைச்சாலே சாப்பாடு வந்து ருசியாக இருக்கும். சைல்டுஹுட் டேஸ்லலாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சின்ன வயசில் 1 மாதம் 2 மாதம் லீவ்லலாம் நாங்கள் போய் அங்கே இருந்திருக்கோம். நான் வந்து என்ன பண்ணேன்னா தலை காயட்டும் ஈரமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்தே போனேன். போகும்போது இங்கேருந்து பார்க்க அந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேகம், அந்த மலை, அந்த எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஊர். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது போகிறதுக்கு. இந்த ஒரு குட்டி கடை தான். சாம்பார், பொரியல், அப்பளம், ஒரு பாயசம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அவ்வளோ டிமாண்டு. அவ்வளோ பேர் வந்துட்டு இருந்தாங்க சாப்பாடு கேட்டு. அங்கே இல்லை தீந்துடுச்சு, திரும்ப அவங்க அரிசி போட்டதுக்கு ரெடியாக இருந்தாங்க. சாப்பாடு சூப்பராக இருந்தது. அப்படியே திருப்பி அடுத்து எங்கே போகலான்னு அப்படியே அந்த எனக்கு என்னென்னா அந்த காரில் எல்லா பக்கமும் ட்ரைவ் பண்ணி போகிறதே அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. 2 பக்கமும் டிராஃபிக் இல்லை. அடுத்து வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா நேராக செக்இன் பண்ணுறதுக்காக ரூமுக்கு தான் போனோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் தங்கின அந்த ரிசார்ட்டு, அப்புறம் வந்து குற்றாலம் போனது எல்லாமே வீடியோவில் வரும் பாருங்கள். நல்லா இருந்தது. இந்த ரிசார்ட் வந்து சூப்பராக இருந்தது. மலை அடிவாரத்தில் தான் இருந்தது. நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரோட்லேயே 2 பக்கம் மரம் வச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். அப்படியே நிழலாக இருந்தது. போகிற வழியே அந்த வெயிலோட இதுவே தெரியல. இங்கே பாருங்கள் 2 பக்கமும் வயல் சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் டைம் கிடைச்சா இந்த ஊரெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து 4 நாள் அந்த லீவ் டைமில் தான் கிளம்பிட்டோம் நாங்கள். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா ரூமும் ரிசார்ட் எல்லாமே ஃபுல்லு. செம்ம க்ரௌடடாக தான் இருந்தது. ஆனால் ரோடெல்லாம் சூப்பராக இருந்தது. இப்போ வந்து கேரளா சைடில் தான் இந்த பழம்லாம் இருக்குது. இப்போ இங்கேயே விளைய ஆரம்பிச்சிடுச்சான். அங்கே அவர் விற்கிறவர்கிட்ட கேட்டேன். இங்கே தோட்டத்தில் இந்த அம்மா பறிச்சுட்டு வரோன்னு சொன்னாங்க. ஸ்டார் ஃப்ரூட், அது வாட்டர் ஆப்பிள். ஆனால் இந்த ஸ்டார் ஃப்ரூட் எப்படி இருக்குன்னா புளிக்கும் ஸ்டார் ஃப்ரூட்டு. ஆனால் இது வந்து புளிக்கவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி மிதமான இது டேஸ்ட்டில் இருந்தது. அப்பா ஊர் இதுதான். நாங்கள் சென்னையிலேருந்து பிள்ளைங்களுக்கு எங்கள் அப்பா ஊரை காட்டுறேன். பாட்டி தாத்தாலாம் இல்லை. சரி
பெரிய ஆட்கள் இருந்தால் தான் அந்த வரத்து போக்கு இருக்கும். எல்லாம் போச்சு, வீடெல்லாம் கொடுத்தாச்சு. நம்ம ஊர் எப்பயும் மறக்கூடாதுல்ல, வந்து பார்த்து கண்டிப்பாக அதுதான் நம்ம பிறந்த ஊரை வந்து என்றைக்கும் வாழ்ந்து போகணும். நம்ம போனாலும் பிள்ளைகளுக்காக பிள்ளைங்களுக்கு தெரியணும்ல, இந்த ஊர்ல தான் உங்க தாத்தா பிறந்தாங்க. அடுத்தடுத்து நாங்கள் போகிற தென்காசி போகிற வீடியோ, குற்றாலம், மேக்கரை எல்லா வீடியோவும் வருது. அடுத்தடுத்து வர வீடியோவில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.